12 ராசியிலும் மற்றவர்களுக்காக தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணம் செய்கிறவர்கள் என்று உண்டு. மற்றவர்களுக்காக தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணம் செய்தால் மற்றவர்கள் ஜெயிப்பார்கள், ஜெயித்து விடுவார்கள். அப்படிப்பட்ட விதி 12 ராசியிலும் எந்த ராசிக்கு இருக்கிறது? அப்படி இருக்கிறது கன்னி ராசிக்கு மட்டுமே இருக்கிறது. கன்னி ராசிக்காரர்கள் தங்கள் வாழ்க்கையே மற்றவர்களுக்காக அர்ப்பணம் செய்தால் மற்றவர்கள் எல்லாரும் வளர்ந்து விடுவார்கள். எப்படி என்றால், கன்னி ராசியின் தன் ஜீவனையே கொடுப்பது 5வது ராசியாகும். அப்படி 5வது ராசியாக வருகிறது அது மகர ராசியாக இருக்கிறது. இந்த மகர ராசியில்தான் தேவர்களுடைய கர்மாவும் மனிதர்களுடைய கர்மாவும், பூமியில் எவர்களெல்லாம் என்ன செய்தாலும் எல்லாவற்றினுடைய கர்மாவும் அந்த ராசியில்தான் இருக்கிறது. இந்த கர்மாவுக்காக தன்னையே பலியாக்குகிறவர்கள், அதாவது கன்னிராசிக்கு குழந்தைகள் பிறக்காது, அது கன்னியாக இருப்பதனால் இந்த கன்னிராசிக்காரர்கள் தன்னையே அதற்காக பலியாக்குவார்கள். அப்படி ஆக்கினால் அவர்கள் யாருக்காக தங்களை அர்ப்பணிக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் ஜெயித்து விடுவார்கள். இது ஒரு கன்னிராசியின் தியாக மனப்பான்மையாக இருக்கிறது. இதன் அடிப்படையில் தான் கன்னியின் வயிற்றில் பிறந்த குழந்தையாகவே ஜீசஸ் வர்ணிக்கப்படுகிறார். இது மனிதரால் சாத்தியம் இல்லாததுதான், இயற்கையாலும் சாத்தியம் இல்லாததுதான். இதை இறைவனே எல்லாருக்காகவும் அதை அர்ப்பணித்திருக்கிறார். இதனால்தான் ஜீசஸும் கன்னி ராசியில் பிறந்தவராவார். அவர் மற்றவர்களுக்காக, அவருடைய பாவங்களுக்காக, கர்மாக்களுக்காக, சாபத்துக்காகவே தன்னையே அர்ப்பணித்தார் என்கிற ஒரு விதியை பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது. இதுவும் இந்த உண்மையே ஆகும்.